ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க சிந்து பார்ட் 9 போகலாம். இங்கே சிந்துவை மந்திரவாதி கூட்டம் சேர்ந்து சிந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கையை காலை கட்டி வாயையும் பொத்தி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் வேற அடுப்பை வேற ஆன் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே சிந்து அந்த சூட்டில் அவதிப்பட்டுருப்பா. இது எதுவுமே தெரியாமல் அங்கே நம்ம ஹீரோ சிந்துவை தேடி கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துடுவான். என்னாச்சு, இந்த சிந்துவை காணோம், எங்கே போனா, மாயா வேற பசியோடு இருக்காளேன்னு சொல்லிட்டு கீழே தேடி வருவான். அந்த டைமில் சிந்துவை கொல்றதுக்காக இன்னொருத்தன் வந்திருப்பான். யாருன்னா நிஷாவை ஒருத்தன் லவ் பண்ணுறால, அவன் நிஷாவோட எதிரியை நம்ம கொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை தேடி வந்திருப்பான். பார்த்தா ஐயோ, வினய்க்கு கரெக்டாக சிந்துவை காப்பாற்றிடுவான் போலயே, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூச்செடியை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அந்த பூச்செடியை தள்ளி விட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு ஏதோ தப்பாக படுதேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போவான். சிந்து எங்கேயும் இருக்க மாட்டா. சிந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே, எங்கே போனா, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கும் தேடிட்டே போவான். அப்போது ஒரு ரூம் கதவை திறந்து அதுக்குள்ளே இருக்காளான்னு பார்க்குறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போயிருப்பான். அந்த ரூம்குள்ளே போன உடனே அந்த நிஷாவோட லவர் இருக்கால, அவன் ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவான். ரூமை லாக் பண்ணிட்டு இவளை கொல்றதுக்காக அவன் இந்த பக்கம் வந்திருப்பான். இந்த கேப்பில் அவன் வினய்க்கு அந்த ரூம்குள்ளே போயிட்டு யார் இப்போ ரூம் லாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்து லைட் மேலே போட்டு அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாக நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வினய்க்கு சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு அவள் பேரை சொல்லி ரொம்ப கத்துவான். இப்போ இவ்வளோ நேரம் அவள் அந்த அடுப்பில் இருக்கா, அந்த பாத்திரத்துக்குள்ளே மூடி போட்டு மாட்டிகிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் அவள் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணல. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வாய்ஸ் கேட்ட உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிடும். எப்படியாவது இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவனை காப்பாற்றுறதுக்காகவாது நான் வெளியே போகணும், கடவுளே எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஜெய் துர்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. அப்போ அது அவள் ஒரு புது சக்தியாக தெரியவா, பார்த்துக்கோங்க. வெளியே எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடி வருவான். வினய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்ததும் நான் அந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கும் ரூம்லேருந்து கத்துவான். இப்போ சிந்து இந்த ரூம்லேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து உள்ளே போக பார்ப்பா. அந்த ரூம் ஃபுல்லாக தான் நெருப்பு பிடிச்சிருச்சுல. அந்த ரூம்லேருந்து எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே இவனை காப்பாற்ற பார்த்தா இவன் ஆல்ரெடி மயக்கமாகி விழுந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவா. அவளால் முடியாது. இந்த பைத்தியங்க 2 பேரும் வெளியே வரணும்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காப்பாற்றுறதுல தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவன் மயக்க போடுவான், வினய்க்கு மயக்க போடுவான். சிந்துவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வினய்க்கு காப்பாற்றுறேன்னு சிந்துவும் 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ரொம்ப நேரம் இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப்பில் வினய்க்கோட தம்பி இருக்கால, அவன் ஒரு ஃப்ராடு பையன். இவன் எப்படியாவது இந்த மாயாவை கொல்லணும், இல்லைன்னா அவளை நம்ம தான் கொல்ல ட்ரை பண்ணோங்கிறத அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டா எல்லாம் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு மாயா இருக்க ரூமுக்கு வருவான். இப்போ மாயா நல்லா தூங்கிட்டு இருப்பா. எப்படியாவது மாயா கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு வந்திருப்பான். ரூமில் பார்த்தாக்க கரெக்டாக குத்த வர நேரத்தில் மாயா டக்குன்னு முழிச்சிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இவனை தள்ளி விட்டுருவா. உடனே என்னையவே தள்ளி விடுற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, இருடி உன்னை கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். மாயாவை அந்த ஃப்ராடு பையன் கத்தியால் குத்த வரும்போது மாயா ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவனை அடிச்சிருவா. உடனே அவனுக்கு டென்ஷன் அதிகமாகி அவளை வேகமாக பிடிச்சி தள்ளிவிட அவங்க இருக்க செல்ஃபில் போய் இடித்து கீழே விழுந்து மயக்கமாயிடுவா. இப்படி மயக்கமானதுக்கப்புறம் இவனும் அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு வேலை முடிச்சுட்டு போயிடுவான். இங்கே நம்ம சிந்து வினய்க்கும் 2 பேரும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரூம்லையே மாற்றி மாற்றி அவதிப்பட்டுருக்காங்க. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவதிப்பட்டுருக்காங்க. இப்போ வினய்க்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா, இவன் இந்த மாதிரி பிரச்சனை வர டைமில் மட்டும்தான் சிந்து மேலே இருக்க லவ்வையே ஃபீல் பண்ணுறான். என்னென்னா சிந்துவை லவ் பண்ணது, அவள் கூட மேரேஜ் ஆனது, ஒவ்வொரு டைமும் பிரச்சனையில் இருக்கப்போ இவனை காப்பாற்றுறதுக்காக சிந்து படுற கஷ்டம் எல்லாத்தையும் வினய்க்கு இப்போ தான் யோசிச்சு பார்ப்பான். சரி, நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கேன், அவளுக்காக எதுவுமே பண்ணலைன்னாலுமே அவள் என் மேலே உயிரை வச்சுருக்கான், நான் எப்போவும் அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனால் அவள் அவளோட லைஃப்பையே ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே சிந்து வினய்க்கு இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க. ஆனால் நம்ம மாயாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு அந்த ரூமை சுற்றி பார்ப்பா. அப்போ வினய்க்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஆசையாக அந்த ஃபோட்டோ கிட்டே போவா. அப்போ தான் சிந்துவும் வினய்க்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு
அப்போ சிந்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பா. அப்போ அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். சரி நம்ம போய் சிந்துக்கிட்டேயும் வினய்கிட்டேயும் சொல்லலாம், நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவா. அந்த அங்கே புகையெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே சிந்துவும் வினய்க்கும் அந்த ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அக்காவும் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. சரி உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இங்கே ஃபயர் வந்துருச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்ஃபார்ம் பண்ணிடுவா. அதே சமயத்தில் இங்கே வெளியே போயிருந்த கோயிலுக்கு போயிருந்த அந்த கோஷ்டியும் இந்த வில்லி கோஷ்டியும் உள்ளே வந்திருப்பாங்க. வந்துட்டு இதை பார்த்துட்டு இவங்களும் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிகிட்ருப்பாங்க. டக்குன்னு வந்து வில்லி வந்துட்டு அந்த சிந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டி இருங்க சிந்து அங்கே இருக்கா பாருங்க, இதை விட நம்மளுக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது, அவள் இப்படியே செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ஏற்றி விடுவா. ஆனால் அந்த நம்ம மாமியாருக்கு மனசில் கொஞ்சம் சின்னதாக ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. என்னென்னா இங்கே பாரு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தான் சொன்னேனே தவிர அவள் சாகணும்னு நான் எதிர்பார்க்கல, நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணு, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காதன்னு சொல்லிட்டு ஜால்ராவை திட்டிடுவா. உடனே அத்தைக்கு வேறு வேலையே இல்லை இதை விட்டால் நமக்கு வேறு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லி என்ன பண்ணுவா, தனியாக போயிட்டு அந்த அவனோட லவர் இருக்கால அந்த பையனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இவங்களை எப்படியாவது இப்படியே வந்துட்டு இந்த சிந்து வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் சர்வீஸாக ஒரு மேன் வந்திருப்பாரு. அந்த மேன்கிட்டயே கூப்பிட்டு இங்கே பாரு உன் லைஃப்பில் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவு காசு தரேன், எப்படியாவது அந்த பொண்ணை கொண்டுடு அப்படின்னதும் ஐயோ நீங்கள் பண்ணுறது ஃபோர்ஜரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இருங்க இப்போவே போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு திரும்பி நின்று கால் பண்ணுற கேப்பில் அந்த லவர் பாய் வந்து அவனை அடித்து போட்டு அவனோட யூனிஃபார்மை போட்டு அவனே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பான் அவளை கொல்றதுக்கு, சிந்துவை கொல்றதுக்கு. அப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா நம்ம வினய்க்கும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நிஷாவுக்கு கால் பண்ணி இங்கே பாரு இன்னும் வினய்க்கு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாற்றிடு, அந்த சிந்துவை மட்டும் என்ன பண்ணணுமோ உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சரி வை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போயிட்டு வினய்க்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை போற்றி வினய்க்கு காப்பாற்றுற மாதிரி போயிட்டு சிந்துவை வந்து கொல்ல போவான். இந்த வினய்க்கு அவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தான். எப்படி தான் அவன் பொண்டாட்டியை தொட்ட உடனே அவனுக்கு தெரியும்னே தெரில. உடனே வேகமாக எந்திரிச்சு வந்து அவனை அடிப்பான். உடனே அடித்த உடனே நிஷாவோட லவர் பாய் வந்துட்டு வினய்க்கு அடிபட்டிருக்க இடத்துல ஒரு குத்திடுவான். இப்போ நம்ம சிந்துக்கு எப்படி மயக்கம் தெரிஞ்சுன்னு தெரியாது, வினய்க்கு அடிக்கிறாங்கன்னதும் இவன் வந்து அவனை ஒரு பூச்சாடி எடுத்து அவனை அடித்து இங்கே பாரு இந்த வினய்கிட்ட வந்து அவனை கொன்னுடுவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்து விட்டு வினய்க்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதோ நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்போ தான் வந்துட்டு ஒரே லவ்வாக போயிட்டுருக்கும். வினய்க்கு என்ன யோசிப்பானா சிந்து வந்துட்டு எவ்வளோ வெறுத்தாலும் வந்து இவன் நம்ம காப்பாற்றுறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி வினய்க்கு யோசிச்சுட்ருப்பான். சிந்துவும் வந்து அவன் மேலே வச்சுருக்க அவன் லவ் பண்ணுறப்ப இப்படியெல்லாம் பேசினான் அதெல்லாம் வந்து சிந்துவும் யோசிச்சுட்ருப்பாங்க. இப்படியே அவங்க லவ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக சிந்துவும் வினய்க்கும் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு அணைஞ்சதும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வரும்போது தான் நம்ம மாமியாக்காரி வந்து சிந்துவும் வினய்க்கும் வரதை பார்த்துட்டு வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து வினய்க்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இரு நான் போலீஸை கூப்பிட்றேன்ட்டுலாம் ஓவரா சீன் போடுவா. அதே ரூமில் தான் அந்த சிந்துவும் இருந்தாள். அவளை பற்றி யாருக்குமே அக்கறை கிடையாது. ஆனால் சிந்துக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உடனே வந்துட்டு சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆரத்திலாம் எடுத்து வினய்க்கு வந்துட்டு கொஞ்சம் காம் பண்ண பார்ப்பாங்க. இப்படி பண்ணிகிட்ருக்கப்போ எல்லாருமே வந்து சரி இந்த பைத்தியக்காரிக்கு எப்படி ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்கிற எண்ணம்லாம் வந்துச்சு, அந்தளவுக்கு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த மாமியாக்காரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கருப்பியை விட இவள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவளை விட நீ பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, என் பையனை எப்படியோ எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க, நான் உனக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்ருப்பா. அப்போ வந்து வினய்க்கு சொல்லுவான் நானும் கூட உன்கிட்ட ஒன்று சொல்லணுமாயா, நீ வந்து பெட்டர்லாம் கிடையாது, நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டுவான். ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லோரும் செம்ம ஷாக்காகி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பைத்தியக்காரத்தை லவ் யூன்னு சொல்ல போகிறானா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணுவாள், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். வினய்க்கு வந்து நம்மக்கிட்ட லவ் யூ சொல்ல போகிறாங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸில் இருப்பாள். பட் இந்த வில்லிக்கு வந்துட்டு ஐய பேசாமல் நம்மளே ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம், இந்த பைத்தியக்காரிக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு, எப்படி இவ்வளோ தெளிவாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லியும் யோசிச்சுட்ருப்பா.
அப்போ வினய்க்கு வந்துட்டு ஐ லவ்னு சொல்லியிருப்பான் இல்லையா, சொல்லிட்டு திரும்பி நின்று அவங்க அக்கா கையை பிடிச்சி, அதாவது சிந்துவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு மாயா, நான் உங்கள் அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் சிந்துவை ரொம்ப லவ் பண்ணுறேன். சிந்து இல்லைன்னா நான் என்னோடய உயிரை வந்து காப்பாற்றிருக்கவே முடியாது. அவளுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவள் என்ன பதிலுக்கு லவ் மட்டும்தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சிந்துவை பற்றி பெருமையாக பேசுவான். உடனே மாயாவுக்கு வந்து செம்ம கடுப்பாகும். என்னடா இது, நம்மக்கிட்ட லவ் யூன்னு சொல்ல வருவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருப்பா. அடுத்து வந்துட்டு இந்த மாமியாக்காரி வந்து செம்ம கடுப்பில் இருப்பா. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இப்போது மாயா கிட்ட சொல்லிட்டு, சிந்துவை பற்றி சொல்லிட்டு, சிந்துவோட கழுத்தில் வந்து கழுத்துலையும் நெத்திலையும் வந்து குங்குமம் வச்சு விடுறதுக்காக குங்குமத்தை எடுத்து வச்சு விடுவான். ஆனால் அந்த குங்குமம் அன்எக்ஸ்பெக்டடாக காற்றுல பறந்து போய் சிந்து நெத்திலையும் இருக்கும், ஆனால் மாயா நெத்திலையும் கொஞ்சோண்டு பட்டுடும். மாயாவோட தலையில் வந்து உச்சந்தலையில் போய் பட்டுடும். உடனே அதை தொட்டு பார்த்துட்டு, கடவுளே வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, நீ எனக்கு தான் வினய், சிந்துக்கிட்டேருந்து நான் உன்னை எப்படியாவது பிரிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் ஒரு திட்டம் போட்டுட்ருக்கா. பாவம் நம்ம சிந்துக்கு இது எதுவும் தெரியாது, அவள் தான் ஒரு அப்பாவியாச்சே. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, வினய்க்கு வந்துட்டு சிந்துவை வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வர மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வருவான். எப்படின்னா மேரேஜ் ஆகி எப்படி வீட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த படியெல்லாம் தட்டி விட்டு அந்த மாதிரி அரிசியெல்லாம் தட்டி விட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்காக அவன் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்படி உள்ளே வர சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த மாமியாக்காரி வந்து அங்கேயே நில்லு, இந்த கருப்பி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடாது, அவள் இருந்தாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது, அவள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, சிந்து நான் மேரேஜ் பண்ண பொண்ணு, அவள் என் ஒய்ஃபு, இப்போ நான் அவளை முழு மனசாக என் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டேன், அவளை இங்கேருந்து போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது, அவள் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரியும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் யார் சொல்லவும் கேட்க மாட்டேன், நீ வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவளும் வந்து அந்த ஆரத்தி தட்டிலெல்லாம் கால் வச்சு உள்ளே வர்ற சமயத்தில் இந்த மாமியாக்காரிக்கு செம்ம கடுப்பாயிடும். அவள் கையில் இருக்க கிளாஸை தூக்கி எறிஞ்சி அந்த மற்ற 2 வில்லிங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் தூக்கி எறிய சொல்லிடுவா. அவங்களும் தூக்கி போட்டு எப்படியாவது வந்துட்டு இவளை வெளியே துரத்தணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வினய்க்கு என்ன பண்ணிடுவான், சிந்து நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. என்னென்னா, இந்த கிளாஸஸ் ஆஃப் பீசஸ்லாம் வந்து என்னை பயமுறுத்தாது, எனக்கு தெரியும், நான் வந்துட்டு வினய்க்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த லவ்க்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எவ்வளோ தூரம் வேணால் போவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்லேயே கால் வைக்க போவா. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஹீரோ அந்த காலை தாங்கி பிடிச்சி அந்த கண்ணாடியெல்லாம் அவன் கையால் ஏந்திக்குவான். இப்போ அவன் கை ஃபுல்லாக காயமாயிருக்கும், அந்த கை மேலேயே தான் சிந்து ஃபுல்லாக நடந்து அந்த கண்ணாடி பாட்டிலை தாண்டி வந்திருப்பா. இப்போ இந்த மாமியாக்காரிக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறப்ப, அதாவது அந்த ரூம்குள்ளே மாயாவோட ரூம்குள்ளே போவாங்க. மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, வினய்க்கு வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வினய்க்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. உடனே சிந்து பார்த்துட்டு மாயா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஐயோ இவ பார்த்துட்டாலே இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து டக்குன்னு, ஏய் சிந்து இங்கே பாரு, நான் கூட உங்கள் கூட சேர்ந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அப்போனா எனக்கும் உங்கள் கூட சேர்ந்து எனக்கும் தானே கல்யாணம் ஆயிருக்கு, நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசவும், இவள் வந்து சிந்து வந்து எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுவாள். ஆனால் வந்துட்டு மாயா சிந்து சொல்கிற எதையுமே கேட்க மாட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து மாயாவை நிறுத்தி, ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சிந்துக்குரியதெல்லாம் மாயாக்குரியது தான், நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மாயாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டிக்குவா. அவள் பைத்தியமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் சிந்துவும் வினய்க்கும் நம்புகிறாங்க. ஆனால் அவள் தெளிஞ்சிட்டா. இப்போ இவங்கிட்டேருந்து சிந்துக்கிட்டேருந்து வினய்க்கு பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. இது தெரியாமல் 2 பேரும் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ சரி செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கும்போது மாயாவும் வினய்க்கும் செல்ஃபி எடுப்பாங்க. உடனே சிந்து வந்து, ஓ அப்போ என் கூட எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோடனே, சரி வா நானும் வரேன் சேர்ந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது தடுக்கி ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறப்ப டக்குன்னு நம்ம வினய்க்கு வந்து அவளை பிடிச்சி அவனும் பெட்டில் விழுந்துருவான். விழுந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இப்போ தான் ஒரு லவ் டைலாக் பேசுவான். ஃபஸ்ட் டைம் அவனாக பேசுகிற ஒரு காதல் மொழி என்னென்னா, பாரு இந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிது போல் அப்படின்னோடனே நம்ம மாயா வந்து அப்போ தான் அவளோட வில்லத்தனத்தை காட்டுவாள். இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இவங்களை ஒன்றும் சேர விடக்கூடாது, இந்த சிந்து நம்மளை சேர விட மாட்டா, நம்ம மட்டும் ஏன் அவளை சேர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவாள். அந்த பைத்தியமாக இருக்கப்போ எப்படி ஒரு மாதிரி செய்வாள் இல்லையா, பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரி இப்போ வந்து செய்வாள். அப்போ வந்து உண்மையாகவே பைத்தியமாக இருந்தால் இப்போ வந்து ஆக்ட் பண்ணுவாள்.
ஆக்ட் பண்ணிவிட்டு தலை வலிக்கிற மாதிரி காட்டுவா. உடனே வந்துட்டு இல்லை நான் போலீஸ்கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் யோசிக்காத, கண்டிப்பாக மாயாவுக்கு ட்ரபிள் கொடுத்தவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கப்ப மாயா என்ன நினைப்பானா, உங்கள் பிரதர் தான் என்னை கஷ்டப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியணும், ஆனால் அவனை காட்டிக்கிட்டு கொடுக்குறத விட இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை அடையிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து மனசில் நினச்சிட்ருப்பா. இப்போ மாயா வந்து இனிமேல் நம்ம சிந்துக்கு என்னெல்லாம் ட்ரபிள் கொடுக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கோங்க.